நண்பர்களுக்கு வணக்கம். டையிங் அப்போ என்னென்ன ஃபேப்ரிக் பாராமீட்டர்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்ட் 1ல் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் 1 kg வெயிட்டுக்கு எவ்வளோ ரோப் லென்த் வரும்னு நார்மலாக எல்லாருமே பார்ப்பாங்க. அது போக அடிஷனலாக ஃபேப்ரிக்னுடைய டைட்னஸ், அதாவது டைட் நீட்டட் ஃபேப்ரிக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிங், லூப்ரிகேட்டிங், பம்ப் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பார்ட் 1ல் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் என்னென்ன பாராமீட்டர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஃபேப்ரிக். அதாவது ஒவ்வொரு துணியும் ஒவ்வொரு மாதிரி வாட்டர் வந்து பண்ணும். ஒரு சிலது வந்து 150% வாட்டர் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கும், ஒரு சிலது 200% வரும், ஒரு சில ஃபேப்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 250% வரைக்கும் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டை அப்டேக்கை வந்து பாதிக்கும். இதனால வந்து ஷேடு வந்து டெவலப்மெண்ட் வந்து ஒரு சிலது வந்து லைட்டாக வரும், ஒரு சிலது டார்க்காக வரும். ஸோ வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஃபேப்ரிக் வந்து நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எம்எல் ரேஷியோ வந்து அதிகம் பண்ணலாம். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சர்க்குலேஷனுக்கான லிக்கர் வந்து போதுமான அளவு கரெக்டாக கிடைக்கும். அதனால வந்து ஈவன் டையிங் இதெல்லாம் வந்து பெட்டராக வந்து நமக்கு அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யான் பேட்ச் நம்பர். யானுடைய பேட்ச் நம்பர் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு லாட்னா அதில் எல்லாரோடும் ஒரே யான் பேட்ச்ல இருந்து வரணும், ஒரே ஸ்பின்னிங் மில்ல இருந்து வரணும், ஒரே காட்டன் மிக்சர் வந்து வரணும். சப்போஸ் ட்ரிம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேற கவுண்டா இருக்கும். அதில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிம்ஸ் வந்து வேற கவுண்டா இருக்கும் பட்சத்தில் அந்த இதுமே அந்த யானுமே வந்து சேம் காட்டன் மிக்ஸ்ல இருந்து அந்த கவுண்டை வந்து ரெடி பண்ணிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாடி வந்து 24 கவுண்ட், இதுல வந்து ட்ரிம்ஸ் வந்து 40 கவுண்ட் ஆர் 34 கவுண்ட் அப்படின்னா ரெண்டும் ஒரே மிக்ஸ், காட்டன் மிக்ஸ் ஒன்னா தான் இருக்கணும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம 24ஸும் 40ஸும் வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கணும். இந்த மாதிரி இருந்தா நமக்கு ரிப் டு பாடி, அதாவது பாடி டு ட்ரிம்ஸ் வேரியேஷன் வந்து அவாய்ட் ஆகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக்னுடைய திக்னஸ். அதாவது வந்து ஒரு ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நாசில்ல ரோப் ஃபார்ம்ல போகுது அப்படின்னா மினிமம் அது வந்து எபோவ் 50% ஆஃப் த நாசில்ல வந்து ஆக்குபை பண்ணிருக்கணும். அதோட கம்மியா இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணா நீங்க ஸ்ப்ரே பண்ண, அதாவது வாட்டர் நாசில்ல ஸ்ப்ரே பண்ணக்கூடிய லிக்கர் வந்து ப்ராப்பரா துணி மேல படாது, ரோப் ஓப்பனிங் ஆகாது. அப்போ வந்து நமக்கு வந்து சாரல் ஒரு மாதிரி பேட்சி டைங்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் வந்து லெஸ் தென் 50% ஆஃப் த நாசில் கெப்பாசிட்டி ஆக்குபை பண்ணுற மாதிரி அதனுடைய ரோப்புனுடைய இது திக்னஸ் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய சைக்கிள் டைம் அதிகம் பண்ணி ஸ்லோ ஸ்பீடில் ஓட்டி பம்ப் ப்ரெஷரை அதிகம் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ண வைக்கணும். அப்போதான் வந்து சிஎஸ்பி வேரியேஷன் வந்து பெட்டராக இருக்கும், சிஎஸ்பி சைடு வேரியேஷன் கண்ட்ரோல் ஆகும். ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ரோப் ஓப்பனிங் ப்ராப்ளம் இல்லாம ஈவன் டையிங் வந்து நடக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹை வித் அண்ட் ஹை ஜிஎஸ்எம் ஃபேப்ரிக். இந்த ஃபேப்ரிக் வந்து நாசில் நம்ம இருக்கக்கூடிய நம்ம மெஷினுடைய கெப்பாசிட்டிக்குரிய நாசிலுடைய டயாவுக்கு இது வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். சப்போஸ் இது மேட்ச் ஆகல, இது வந்து அதோட ரோப் ஃபார்ம்ல பண்ணும்போது டயாவோட அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரோப் மார்க் ஃபார்மேஷன்ஸ் பிளஸ் வந்து பேச்சஸ் வந்து வரதுக்கான, அதாவது ஸ்ட்ரீக் டையிங் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி கேசஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பம்ப் ப்ரெஷர் அதிகம் பண்ணுறது இல்லாமல் எம்எல் ரேஷியோவும் வந்து அதிகம் பண்ணி வெட்டிங் ஆயில் லூப்ரிகேட்டிங் அதிகம் பண்ணி பண்ணாதான் இந்த பிரச்சனை வந்து நமக்கு வந்து சால்வ் ஆகும். இது போக வந்து நம்ம வந்து பிரைட் கலர்ஸ் டர்க்கு இந்த மாதிரியான ராயல் இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக பண்ணுறதோட ஒயிட்னஸ் இண்டெக்ஸ் வந்து ஒரு 5 டிகிரி வந்து எக்ஸஸாக பண்ணி இம்ப்ரூவ்டு ப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து பெட்டராக வந்து எஃபிஷியண்டாக பண்ணிக்கணும். அப்போதான் வந்து ஈவன்னஸ் லெவல்னஸ் வந்து பெட்டராக இருக்கும் டையிங்கில். ஸோ இந்த பராமீட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி டையிங்கில் வந்து நீங்கள் வந்து மெஷின் பராமீட்டரை செட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பெட்டர் குவாலிட்டி ஆஃப் ஃபேப்ரிக் கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து டையிங் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.